Hello and welcome to your unlearning space. So today we are going to start fresh initiative, daily newspaper analysis for fresh aspirants. The aspirants, those who are attempting UPSC prelims 2027. ஸோ அந்த நெக்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் நீங்கள் கொடுக்க போகிற ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நாங்கள் டெய்லி நியூஸ் பேப்பரில் நியூஸ் டீகோட் பண்ணுறது எப்படின்னு நாங்கள் காமிக்க போகிறோம். அதே மாதிரி த மேஜர் டெய்லி நியூஸ் பேப்பர் தட் இஸ் ஹிந்து அண்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸ் இதோட இம்பார்ட்டன்ட் ஹெட்லைன்ஸ், சம் எக்கனாமிக் நியூஸ், வேர்ல்டு நியூஸ், நேஷன் பேஜ், இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி உங்களுக்கு நம்ம வந்து காமிக்க போகிறோம். ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து என்ன நினைக்கணும் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர் அப்டேட் இல்லாமல் யூ கேனாட் சஸ்டெயின் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். ஸோ எனி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் அப்டேட் இல்லாமல் நீங்கள் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது. யூபிஎஸ்சியோட என்டையர் ஜேர்னியில் ஒரு நியூஸ் பேப்பர் எந்த அளவுக்கு ஹெல்ப் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா ஒரு நியூஸ் நார்மலாக தான் நீங்கள் வந்து ரீட் பண்ணுறீங்க. ஸோ ஒரு நியூஸ் தான், அதே நியூஸ் தான் ப்ரிலிம்ஸில் கொஷின் கேட்குறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ அதே நியூஸ் வந்து மெயின்ஸுக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ அதே நியூஸ் வந்து இன்ட்ரியில் உங்களுக்கு வந்து கான்ட்ரவர்சியாக இருந்தால் கொஷின் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து டெய்லி நீங்கள் வந்து இந்த இனிஷியேட்டிவ் நாங்கள் பண்ணக்கூடியதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 நியூஸ் பேப்பரோட சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் வித் சப்ஜெக்ட் பேக்ரவுண்ட், ப்ரிலிம்ஸில் எங்கே வருது, மெயின்ஸில் எங்கே வருது, இது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் அதையும் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸப்ட் எடிட்டோரியல்ஸ் நம்ம நியூஸை மட்டும் நம்ம எல்லாமே கவரேஜ் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ இன்றைக்கி ஹிந்து அண்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர் பற்றி வந்து பார்க்கணும் அப்படின்னா, ஸோ மெஜாரிட்டி ஆஸ்பிரண்ட் வந்து அவங்களுக்கு டிஃபால்ட்டாக தெரிகிற ஒரே நியூஸ் பேப்பர் வந்து ஹிந்து தான். சவுத் இந்தியா, நார்த் இந்தியா எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து பிரிண்டட் வெர்ஷன் வந்து வருது. ஸோ ஹிந்து வந்து டிஃபால்ட்டாக வந்து ரீட் பண்ணக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பராக இருக்குது. பட் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இட்ஸ் அ நார்த் இந்தியன் எடிஷன். சவுத் இந்தியாவில் நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் இருக்குது. ஸோ அதுவும் நார்த் இந்தியன் எடிஷனும் வேறு டிஃபர் ஆகுது. பட் அது வந்து ஹோலிஸ்டிக் எலாபரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் வைஸாக இந்தியன் எக்ஸ்பிரஸில் கவர் பண்ணுவாங்க. இது ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா, இந்தியன் எக்ஸ்பிரஸில் சப்ஜெக்டிவாக இருக்கும், லாங்குவேஜ் வந்து ஒரு லேமன் டைமில் இருக்கும். யூபிஎஸ்சியோட அந்த ட்ரெண்டில் வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஹிந்து பொறுத்த வரைக்கும் ஸோ அதுலேயும் உங்களுக்கு வந்து நியூஸ் வந்து இருக்குது. பட் சம்டைம்ஸ் வந்து அவுட் ஆஃப் சிலபஸில் போகிற மாதிரி இருக்கும். பொலிட்டிக்கலி ஐடியாலஜி வந்து வேறு மாதிரி வந்து இது பண்ணுவாங்க. ஒக்காபுலரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வந்து இருக்கும். ஸோ இதுதான் இந்த 2 நியூஸ் பேப்பரோட டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் நீங்கள் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் 2 நியூஸ் பேப்பருமே நீங்கள் வந்து நியூஸை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ரீட் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் போக போக உங்களுக்கு வந்து உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு எந்த நியூஸ் பேப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த நியூஸ் பேப்பரை ஃபார் யுவர் என்டையர் ஜேர்னி 1.5 இயர்ஸ் 1 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர் படிச்சிருந்துருக்கும். ஓகே, ஸோ அது மாதிரி இந்த ஹிந்துவும் இந்தியன் எக்ஸ்பிரஸும் இன்றைக்கி நம்ம வந்து அந்த ஹெட்லைன்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து நம்மளுக்கு எப்படி டேரெக்டாக கட் காப்பி பேஸ்ட் பண்ணி யூபிஎஸ்சியில் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட் நான் காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த கரண்ட் அஃபேர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு வந்து புரியும். ஏன்னா இதை வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மேகசீனில் நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணலாமே தவிர ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் மேகசீனை வந்து நீங்கள் படிக்க முடியாது. ஸோ அப்போ வந்து ஒரு மந்த்லி நீங்கள் எவ்ரிடே வந்து படிக்கிறத ஒரு மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணி இருந்துருக்கணும். சரி, இது வந்து யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் 2025 கேட்ட கொஸ்டின். ஓகே, த ஏஐ ஆக்சென்ட் சம்மிட் பாரிஸில் நடந்த அதை பற்றி வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஸோ அந்த ஏஐ ஆக்சென்ட் சம்மிட் வந்து கோச்சார்டு வித் இந்தியா. ஸோ இந்தியன் பிரைம் மினிஸ்டர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களான்னு கேட்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இது வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணது பிளெச்லி பார்க் சம்மிட் 2023, 2024 நடந்தது சியோல் சம்மிட், 2025 பாரிஸில் நடந்திருக்குது, இப்போ 2026 இந்தியா வந்து கண்டக்ட் பண்ணியிருக்குது. ஸோ இது வந்து ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கேட்குறாங்கன்னா, அலாங் வித் அதர் கண்ட்ரீஸ் யூஎஸ் யூகே வந்து இந்த ஏஐ ஆக்ஷன் சம்மிட்டில் டிக்ளரேஷனில் சைன் பண்ணாங்களான்னு கேட்குறாங்க. இது வந்து இந்த ஈவெண்ட் நடந்தது February 2025, நமக்கு எக்ஸாம் நடந்தது May 2025. ஸோ நமக்கு என்ன நினைப்போம் அப்படின்னா, நம்ம வந்து ஜனவரி டு அந்த ஏப்ரல் கேப்பில் வந்து நியூஸ் பேப்பர் படிக்க தேவையில்லை, நம்ம வந்து அதுக்கு முன்னாடி டிசம்பர் வரைக்கும் படித்தா போதும், அந்த மாதிரி மைண்ட் செட்லாம் இப்போ வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா 2020க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு லாஸ்ட் ஒரு ஏப்ரல் மந்த் வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸும் நியூஸ் பேப்பரில் வந்து வருது. அது ரொம்ப ரொம்ப க்ரூசியல். நீங்கள் அதை பார்க்கலன்னா உன்னால் வந்து சில கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியாது. ஸோ இப்போ பாருங்கள், இந்த நியூஸ் வந்து பாரிஸ் ஏஐ ஆக்ஷன் சம்மிட் 2025. ஸோ எப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 6, 2025 இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்து ஹெட்லைன்ஸ்.
ஓகே, அது மட்டும் இல்லாமல் பிஎம் டிராவலிங் டு ஃப்ரான்ஸ் டு கோச்சார் த ஏஐ ஆக்ஷன் சம்மிட். இப்போ நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்துருக்குறாங்க, இந்தியா இஸ் கோச்சாரிங் த ஏஐ ஆக்ஷன் சம்மிட். அது மட்டும் இல்லாமல் 2020 எங்கே நடந்ததுன்னு கொடுத்துட்டாங்க, 2024 எங்கே நடந்திருக்குன்னு கொடுத்துருக்காங்க, சவுத் கொரியாவில் நடந்திருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக அப்படியே இந்த நியூஸை அப்படியே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து வந்திருக்கு. இதை நீங்கள் லாஸ்ட் ஒரு 10 years யூபிஎஸ்சி கொஸ்டின் எடுத்தால் கூட 50 to 60% ஆஃப் கொஸ்டின் பேப்பர் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேசிஸ்லையும் நியூஸ் பேப்பர் பேசிஸில் தான் வருது. மேபி சப்ஜெக்டோட சில நுவான்சஸ், சில அந்த ஸ்டாட்டிக் பார்ட்டை வந்து ஸ்டேட்மெண்ட்டில் வந்து கான்செப்ட்ஸுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக வச்சுருந்துருக்கலாம். பட் சில கொஸ்டின்ஸ் டைரெக்டாகவே சயின்ஸ் அண்ட் டெக், டிஃபென்ஸ், ஸ்பேஸ், என்விரான்மெண்ட், என்ட்ரான்ஸ் ரிலேஷன்ஸ், மேப் பேஸ்டு கொஸ்டின், இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் பார்த்தாலே போதும். ஸோ அப்போ நீங்கள் வந்து பேப்பர்லேருந்து கூட நீங்கள் சப்ஜெக்டை புரிஞ்சுக்கலாம். ஓகேவா, சப்ஜெக்டை முடிச்சுட்டு தான் நான் கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பேன் அப்படின்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க ப்ரிப்பரேஷன் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் யூ ஹேவ் டு ரீட் நியூஸ் பேப்பர் ஃப்ரம் வெரி ஃபஸ்ட் டே. ஸோ அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களுக்கு நம்ம 2025 ஜிஎஸ் பேப்பர் 2 வந்த ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் வந்து காமிக்கிறேன். ஹவு த பேடனிங் பவர் ஆஃப் த இந்தியன் அண்ட் யூஎஸ் பிரசிடென்ட் டிஃபர். ஸோ இது வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் ஜோ பைடன் அவர் வந்து டிஸ்கிரிஷனரியாக அவரோட ஓன் சன்காக ஒரு பேடனிங் பவர் யூஸ் பண்ணப்போ ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. அப்போ நமக்கு நியூஸ் பேப்பரில் ஆர்டிகல்ஸ் வந்து இந்தியன் பிரசிடென்ட்டோட பேடனிங் பவரையும் யூஎஸ் பிரசிடென்ட்டோட பேடனிங் பவரையும் கம்பேர் பண்ணி சில ஆர்டிகல்ஸ் வந்திருந்தது. அது அப்படியே எங்கே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2 ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குது. கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் த பிரசிடென்ட் பவர் டு பேர்டன் இன் இந்தியா அண்ட் யூஎஸ்ஏ. இஸ் தர் எனி லிமிட் இன் போத் கண்ட்ரீஸ்? வாட் ஆர் த ப்ரீஎம்டிவ் பேர்டன்? ஸோ இதுதான் நியூஸ் பேப்பரோட எசன்ஸ். இதே தான் நீங்கள் இன்டர்வியூ ப்ராசஸ் போனாலும் நீங்கள் இதை தான் கேட்பாங்க. உங்களுக்கு வந்து மெட்டலிஸ்டிக்காக போனீங்கன்னா ஸோ யூ கேனாட் ஆன்சர், உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்காது, உங்களுக்கு இன்டர்வியூவில் மார்க் கம்மியாகும், இல்லை வந்து மெயின்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணனா மெயின்ஸில் கம்மியாகும். எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நியூஸ் பேப்பரை கரெக்டாக வந்து பார்த்துருந்துருக்கும். இதெல்லாமே ரீசெண்டாக 2025 ஒரு மெயின்ஸ் கொஸ்டின், ஒரு பிலிம்ஸ் கொஸ்டின் எப்படி நியூஸ் பேப்பர்லேருந்து வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப்காக தான் நம்ம வந்து இதை காமிக்கிறோம். ஸோ அதனால் வில் கெட் இன் டு நியூஸ் பேப்பர் ரீடிங், ஹவு டு ரீட் நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளாக நம்ம இன்றைக்கி வந்து பார்க்கலாம். ஒரு ஹெட்லைன்ஸ் வச்சு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃப்ரம் டுமாரோ நமக்கு வந்து நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவாக நியூஸை வந்து சப்ஜெக்ட் வைஸாக வந்து உங்களுக்கு டீகோட் பண்ணி நாங்கள் கவர் பண்ணி கொடுக்குறோம். ஸோ பாருங்கள், சப்ளை செயின் விக்டிம் ஆஃப் கான்ஃப்ளிக்ட், own full stack chip ecosystem must. So PM visited Gujarat. சனாந்த் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமிகண்டக்டர் பிளான்ட்டை வந்து இனாகரேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஒரு 2 monthsல செகண்ட் செமிகண்டக்டர் பிளான்ட்டை இனாகரேட் பண்ணியிருக்கிறாரு. அங்கே வந்து அவர் சில விஷயத்த பேசியிருக்கிறாரு. அதை பற்றி நமக்கு நியூஸில் வந்துருக்குது. ஸோ அப்போ இது கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ்க்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ப்ரிலிம்ஸ்க்கான சில இனிஷியேட்டிவ்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இதை வந்து மேபி கரண்ட் அஃபேர்ஸ், ஜியாகிரஃபி, நீங்கள் எக்கனாமி, நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வேணால் எடுத்துக்கலாம். பட் இது கரண்ட்லேருந்து கேட்பாங்க. மெயின்ஸில் கேட்டால் இதை வந்து GS3 எக்கனாமிக் டெவலப்மெண்ட், கிரிட்டிக்கல் ரிசோர்ஸில், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டில் வந்து கேட்கலாம். ஏன்னா செமிகண்டக்டர்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவோட முக்கியமான மிஷனாக வந்துருக்கு. இதில் வந்து பாருங்கள், இந்தியா டொமஸ்டிக் லெவல் குளோபல் சப்ளை செயின்ஸில் செமிகண்டக்டரில் ஸோ ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணணும்னு சொல்லி PM அவர் கோட் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து OSAT ஃபெசிலிட்டி சென்டர், அவுட் சோர்ஸ்டு செமிகண்டக்டர் அசம்பிளி அண்ட் டெஸ்ட் ஃபெசிலிட்டி சென்டரை குஜராத்தில் சனாந்த் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து சிட்டியில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் February 28 ஒரு செமிகண்டக்டர் பிளான்ட் அவர் இனாகரேட் பண்ணியிருந்தார். இது செகண்ட் செமிகண்டக்டர் ஃபெசிலிட்டி. அதை எப்படி சொல்கிறாருன்னா, இந்தியா ஹவு ஃபாஸ்ட் இந்தியா இஸ் அடாப்டிங் தட் செமிகண்டக்டர் எக்கோசிஸ்டம். ஸோ நம்ம எப்படி எந்த அளவுக்கு நம்ம வந்து அது ஃபாஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ மேக் இன் இந்தியா, மேக் ஃபார் த வேர்ல்டு, இன்டெலிஜென்ட் பவர் மாடியூல்ஸ், ஒரு சிலிக்கான் வேலி பேஸ்டு கம்பெனி, கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அந்த கம்பெனிக்கு நம்ம இங்கிருந்து ஒர்க் பண்ணி தட் இஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணி அனுப்ப போகிறோம். ஸோ இன்டெலிஜென்ட் பவர் மாடியூல்ஸ் வந்து இந்தியாவோட EV எக்கோசிஸ்டம், ஹெவி இண்டஸ்ட்ரி, இந்தியா மட்டும் இல்லாமல் குளோபல் கண்ட்ரிஸ்க்கு யூட்டிலைஸ் பண்ண முடியும். அப்படி ஒரு ஃபெசிலிட்டியை தான், மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை PM வந்து இனாகரேட் பண்ணிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இங்கே சொல்லியிருக்கிறாங்க, இந்தியாவோட கரண்ட் குளோபல் செமிகண்டக்டர் மார்க்கெட் வந்து டோட்டலி 4.5 lakh crore. 2030 நம்ம 9 lakh crore டபுள் பண்ணுறதான் டார்கெட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ப்ரிலிம்ஸில் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கலாம், இல்லை மெயின்ஸ்லேயும் வந்து கேட்கலாம். ஸோ இந்தியா ரீசென்ட்லி ஜாயின்ட் இன் US பேஸ்டு பேக் சிலிக்கா இனிஷியேட்டிவ், நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன். இதை பற்றி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் நம்ம நிறைய பேசியிருக்கோம். பேக் சிலிக்கா, NCCM, மைன்ஸ் பேஸ்டு கரண்ட் அஃபேர்ஸ்லாம் 1 year கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்கிறோம். ஸோ இதையும் ப்ரிலிம்ஸ்லுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
அடுத்து ரீசைக்ளிங், மினரல் ரீசைக்ளிங்காக இந்தியா வந்து ஒரு 1500 crore பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த ரீசன் 2026 பட்ஜெட்டில் ரேர் எர்த் காரிடார்ஸ் அனௌன்ஸ்ட் ஃபார் கோஸ்டல் ஸ்டேட்ஸ் லைக் ஆந்திரா, தமிழ்நாடு, ஒடிசா, கேரளாக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரேர் எர்த் காரிடார்ஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இந்த செமிகண்டக்டர் பிளான்ட்டுக்காக தான், செமிகண்டக்டர் எக்கோசிஸ்டம்காகவும் ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜிக்காகவும். ஸோ அப்போ இந்தியாவோட டெக்கேட், ஸோ திஸ் டிகேட் இஸ் ஃபார் இந்தியாஸ் டெக்கேட் அப்படின்னு சொல்லிட்டு பிஎம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ கான்ஸ்டியூஷனல் ஹெட், அதாவது பிஎம், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் இவங்க என்ன பேசுகிறாங்க இல்லை எங்கே போகிறாங்க இதை நீங்கள் அப்சர்வ் பண்ணாலே ஒரு 20 to 30% ஆஃப் யூர் கொஷின் பேப்பரில் நீங்கள் வந்து பிடிச்சிடலாம். ஓகே, இல்லைன்னா உங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாது. உங்களுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்னு நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் நினச்சி நீங்கள் படிச்சிங்கன்னா ஸோ யூ கேனாட் கண்டினியூ தட். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஹெட்லைன்ஸில் இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்து ஒரு நியூஸை தான் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், India may get first Iran crude since 2029 after tanker signal Gujarat port as its destination. ட்ரம்ப்போட ஃபர்ஸ்ட் டேர்மில் அவர் வந்து ஈரான் மேலே சாங்ஷன் போட்டிருந்தாரு. இந்தியா உட்பட சில கண்ட்ரிஸ் வந்து ஆயில் வாங்க முடியாமல் வந்து போச்சு. இப்போ ஆயில் ப்ரைஸை கூல் பண்ணுறதுக்காக யூஎஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஈரான் கிட்ட ஆயில் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில இது வந்து டாக்ஸ் போயிட்டு இருக்குது. ஸோ அப்போது இந்தியாவும் அதை வந்து இது பண்ணுது. ஸோ சைனா தான் லார்ஜஸ்ட் பையர் ஆஃப் ஈரான் ஆயில். இப்போ நம்ம இந்தியாவில் வத்நகர் போர்ட்டை நோக்கி வரக்கூடிய ஒரு வெசல் வந்து மேபி ஈரான் ஆயிலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் சொல்லியிருக்காங்க. இது ஜென்ரல், இது என்ன போயிட்டு இருக்கு வேர்ல்டு லெவலில், என்ன ரீஜன் லெவலில் என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு நியூஸாக தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இது ஸ்டோரியை வந்து ஸ்டோரியாகவே நீங்கள் வந்து பார்த்துடலாம். ஸோ மேபி அதை வந்து டெக்னிக்கலாக லிங்க் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து அந்த போர்ட்டு, தென் ரீஜியன், தென் கண்ட்ரி, அந்த சிட்டிஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி தான் ரஷ்யன் ஃபாரின் மினிஸ்டர் டு விசிட் டெல்லி இன் மிட்-மே ஃபார் பிரிக்ஸ் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங். ஸோ அப்போ பிரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்டார்ட் பண்ண ஒரு இனிஷியேட்டிவ். குளோபல் சவுத் அப்படின்னு சொல்லக்கூடிய டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்காக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். அதை இப்போ எக்ஸ்பான்ஷன் பண்ணி ஒரு 10 கண்ட்ரிஸ் கிட்ட வந்து மெம்பர்ஷிப் வந்து அந்த பிரிக்ஸில் இருக்காங்க. மேபி தட் இஸ் நிறைய கண்ட்ரிஸ், இந்தோனேஷியா அந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் இருக்கிறாங்க. இந்த 2026 பிரிக்ஸோட பிரசிடென்சி வந்து இந்தியா தான் இதுக்கான ஹோஸ்ட் பண்ணுது. அப்போ இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ணுது அப்படின்னா எல்லா மினிஸ்டர்ஸ், ஃபாரின் மினிஸ்டர்ஸ், சில கம்யூனிகேஷன் மினிஸ்டர், எஜுகேஷன் மினிஸ்டர்ஸ்க்கான மீட்டிங்லாம் பிரிக்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணும். அந்த மீட்டிங்காக ஃபாரின் மினிஸ்டர்ஸ் வந்து வராங்க. ரஷ்யன் ஃபாரின் மினிஸ்டர் வராரு. இந்த வெஸ்ட் ஏஷியன் வார் போயிட்டு இருக்கிறனால அதை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ண போகிறதா வந்து நியூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பிரிக்ஸ் வந்து லாஸ்ட் இயர் 2025 யூபிஎஸ்சியில் கொஸ்டின் வந்தது. நீங்கள் வேணால் எடுத்து வேணால் பார்த்துக்கலாம் அந்த பிஐக்யூ. அதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்தது. ரஷ்யா வந்து அதை ஹோஸ்ட் பண்ணிச்சா, என்ன டிக்ளரேஷன், ஸோ என்ன மல்டிலேட்டரலிசம் தீம் என்ன, இதை மாதிரிலாம் வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரிக்ஸை பற்றி கொஷின் கேட்டிருந்தாங்க. அப்போ இது வந்து சிம்பிளாகவே ஒரு நியூஸ் பேப்பர் பார்த்து போடக்கூடிய ஒரு கொஷின் தான். நீங்கள் வந்து ரொம்ப போட்டு நீங்கள் வந்து எங்கேயும் மெட்டீரியல் படித்து அதை மனப்பாடம் பண்ணி இது பண்ணி அதெல்லாம் டெஸ்ட்லாம் இது பண்ணுறதெல்லாம் விட இதை மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுற போது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து கொஷின் போடுறப்போ கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 100% அக்யூரேசியில் அந்த கொஷினை வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ இது நார்மலாக ஒரு பிரிக்ஸ் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்காக, ஸோ ரஷ்யன் ஃபாரின் மினிஸ்டர் டு விசிட் இந்தியா இன் மே. அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து இருக்குது. 2030 இந்தியா மேட்டர்னல் மோர்டாலிட்டி கோல் அச்சீவ் பண்ணுறதுல சில சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ யூஎன் வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கும் டெவலப்டு கண்ட்ரீஸ், தட் இஸ் லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கும். ஸோ இந்த மாதிரி இன்ஃபேண்ட் மோர்டாலிட்டி, குழந்தைங்க இறந்து போகிறது, பிறந்து ஒரு 1 இயர்க்குள்ளே, மேட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட்டு, ஸோ தட் இஸ் டியூரிங் அந்த டெலிவரி டைமில் வந்து மதர் அண்ட் சைல்டு ஆர் மதர் அந்த மாதிரி வந்து இறந்து போகிறது. ஸோ இந்த மாதிரி டார்கெட்லாம் நம்ம வந்து பிளான் பண்ணி தான் நம்ம வந்து இது பண்ணுறோம். அப்போ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேட்டர்னல் மோர்டாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ ஒரு கோமார்பிட் டிசார்டர், அந்த ப்ரெக்னன்சி 1 இயர் அல்ல ப்ரெக்னன்சி முடிஞ்சு இந்த மாதிரி டைமில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷன்னால வந்து நடக்கக்கூடியது தான் அந்த டெத்து. அப்போ இந்தியா வந்து 1 lakh பர்த்துக்கு 1 lakh பர்த்துக்கு பிலோ 70 அச்சீவ் பண்ணுங்கிறது நம்ம டார்கெட்டாக வச்சுருக்கோம் 2030. ஸோ 1990s 1 lakh பர்த்துக்கு 508 டெத் இருந்தது, மேட்டர்னல் மோர்டாலிட்டி டெத்து. இப்போ வந்து 116 வந்து இருக்குது 2023. அதை 70 ஆக்குறது 2030 கோல்.
யுஎன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலாகவே நம்ம அதை வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்தியா வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ஸ்டேட்ஸில் நம்ம நல்லாவே ரெடியூஸ் பண்ணியிருக்கிறோம். அசாம் மாதிரி யூபி மாதிரி இருக்கிற ஸ்டேட்டில் வந்து டிராஸ்டிக்காக ரெடியூஸ் பண்ணியிருக்கிறோம். பட் வி கேனாட் கம்பேர் வித் தட் சம் கண்ட்ரீஸ். லைக் இப்போ நைஜீரியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, காங்கோவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஸோ அங்கே வந்து மேட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட் வந்து 565 இருக்குது. இந்தியா வந்து 116 தான் இருக்குது. ஆனால் அங்கே நடக்கக்கூடிய பர்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வந்து 50% கீழே தான் இருக்குது. இந்தியாவில் 23 மில்லியன் பர்த் வந்து 2023 நடந்திருக்குது. காங்கோவில் 1 இயருக்கு வந்து 4 மில்லியன் பர்த் தான் நடந்திருக்குது. பட் அதுலேயே அவங்க எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா மேட்டர்னல் மோர்டாலிட்டி டெத் வந்து 500+ வச்சுருக்காங்க. ஸோ அப்போ இந்த கம்பேரிசன் சம் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் கொடுக்குற இன்புட்ஸு இது வந்து இதை வச்சு நம்ம வந்து அப்படி டார்கெட்டை சொல்ல முடியாது. இந்தியா வந்து கரெக்டான ஃபேஸில் தான் போயிட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து அதை டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய இதில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது பாலிசிஸ் அண்ட் ஸ்கீம்ஸில் வந்து வரலாம். இது ஒரு இந்தியன் சொசைட்டி பற்றிய டாபிக்கு. ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1ன்னு சொல்லக்கூடியதில் உங்களுக்கு இந்தியன் சொசைட்டின்னு இருக்குது. நீங்கள் அதில் வந்து கேட்டாங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய மெயின்ஸ்க்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பேப்பர் 4 எத்திக்ஸில் உங்களுக்கு வந்து கேட்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய மேட்டர்னல் மோர்டாலிட்டி டெத்தை வச்சு கேஸ் ஸ்டடிலாம் உங்களுக்கு வந்து கேட்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த நியூஸை வச்சு ஜஸ்ட் சப்ஜெக்டாக கம்பேரிசன் மட்டும் தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ 3 நியூஸ் பார்த்துருக்கோம். பிஎம்மோட இனாகிரேஷன் ஆஃப் செமிகண்டக்டர் எக்கோசிஸ்டம், செகண்ட் வந்து பிரிக்ஸ் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்கு, தென் க்ரூட் ஆயில் சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸு, இப்போ நம்ம பார்த்தது மேட்டர்னல் மோர்டாலிட்டி டெத்து. ஸோ அதில் பாருங்கள், பிரிக்ஸுங்கிறது ஐஆர் சப்ஜெக்டில் வந்துடுது. பிஎம் பேசுனது பேப்பர் 3ல் எக்கனாமியில் வந்து வந்துடுது. ஸோ க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது அதுவும் ஜியோ பாலிட்டிக்ஸ்குள்ளே வந்துடுது. இப்போ நம்ம பார்த்தது சொசைட்டிக்குள்ளே வந்து வந்துடுது. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், ஒரு நியூஸ் எக்கனாமி பேஜில் ஆர்பிஐ சுட் ஆக்சஸ் யூஎஸ் லெட் ஃபெசிலிட்டி டு ஸ்டெபிளைஸ் ருபி. இது நம்ம எக்கனாமி டீப்பாக நம்ம வந்து சப்ஜெக்டிவாக பார்க்கும்போது இந்த மாதிரி ஆர்டிக்கலை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னர்ஸ் அண்ட் டெப்டி கவர்னர்ஸ் இப்போ போயிட்டு இருக்கிற ருபி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் தட் இஸ் டாலர் இதில் எக்ஸ்சேஞ்சில் ருபி வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம் ஃபார்வர்ட் மார்க்கெட்ஸில், இல்லை வந்து நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ஸில், டெலிவரபிள் மார்க்கெட்ஸ், கான்ட்ராக்ட்ஸில் வந்து ஆர்பிஐ என்ன மாதிரி பண்ணுது அப்படிங்கிறதுக்கான நியூஸ். இதுக்கு ரொம்ப கோர் தான், எக்கனாமியோட கோரு. இருந்தாலும் இது எக்கனாமி பேஜில் வந்துருக்குது. அதனால இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தா தான் ஸ்டாட்டிக் எக்கனாமி உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் ஸ்டாட்டிக் தான் படிச்சுட்டு இங்கே வரணும் கிடையாது. ஒரு ஜென்ரலான இஷ்யூவை நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாட்டிக் அப்படிங்கிற பார்ட்டுக்குள்ளே வந்து நீங்கள் போக முடியும். ஓகே, இங்கேயும் பாருங்கள், ஆர்பிஐ எக்ஸ்டெண்ட் எக்ஸ்போர்ட் ரியலைசேஷன் டைம்லைன், பெர்சிஸ்டன்ட் குளோபல் டிஸ்ரப்ஷன், சப்ளை செயின் ரிஸ்க். ஸோ இப்போ நமக்கு கன்சைன்மெண்ட்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து லாக் ஆனனால நம்ம இந்தியாவிலேருந்து போகக்கூடிய எக்ஸ்போர்ட் எல்லாமே ஸ்டாக்னட்டாக இருக்குது. அப்போ அதுக்கான ரிலாக்ஸேஷனுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நிறைய ரிலாக்ஸேஷன் ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. தட் இஸ் சில இன்சென்டிவ் ஸ்கீம்ஸு. அப்போ ஆர்பிஐயும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில இனிஷியேட்டிவ்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்து வந்திருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜென்ரலாக வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ அப்போ வந்து இதில் வந்து லாஜிஸ்டிக்ஸ் பாட்டில் நெக்ஸு, ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியதில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அதை பற்றி பேசிக்கிறாங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக எக்ஸ்போர்ட்ஸ் எக்கனாமி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு நியூஸாக வந்து பார்க்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் WTO. ஸோ WTO வந்து மீட்டிங் வந்து 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நடக்கும். ஸோ அது வந்து கேமரூன் அப்படிங்கிற கண்ட்ரியில் நடந்திருக்குது. ஸோ அதில் எதுவுமே வந்து கன்க்ளூட் பண்ணலை. ஏன்னா நிறைய வந்து கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் டெவலப்டு கண்ட்ரீஸ் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். அதில் வந்து எந்த அக்ரிமெண்ட்டும் வந்து கன்க்ளூட் ஆகாதனால ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதோட ஜென்ரல் கவுன்சில் மீட்டிங்கில் ஜெனிவாவில் வந்து அதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்கை வந்து கன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து எக்கனாமி தான், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஆர் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஆர் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷனில் வந்து இது வரும். ப்ரிலிம்ஸ்லேயே வந்து WTO பற்றி கொஷின் கேட்பாங்க. மெயின்ஸ்லேயும் வந்து பேப்பர் 3ல் வந்து வரக்கூடியது, இல்லைனா பேப்பர் 2ல் WTO பற்றி வந்து கேட்பாங்க. இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் வந்து கேட்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்த நியூஸு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹிந்து. ஸோ இங்கேயும் அங்கேயும் பேரலல் நியூஸ் வரலாம். அப்படி இல்லாத சில யூனிக் நியூஸை மட்டும்தான் நம்ம ஹிந்துவில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்படி பாருங்கள், ட்ரம்ப் வந்து யூஎஸோட வெஸ்டர்ன் அலைஸை வந்து அவர் த்ரெட்டன் பண்ணிக்கிறாரு. உங்களுக்கு ஆயில் வேணும்னா நீங்களே போய் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் எடுத்துகிட்டு வாங்க, இல்லைனா எங்கள் கூட சேர்ந்து ஈரான் கூட ஃபைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது மாதிரி வார்னிங் வந்து UK இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கெலாம் கொடுத்துருக்குறாரு. அதை பற்றி ஒரு நியூஸ் வந்து வந்திருக்குது. எப்போயுமே குளோபல் கான்ஃப்ளிக்ட்டை கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு அங்கே ரீஜன் வைஸ் கேட்கக்கூடிய கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் வந்து பண்ண முடியும். ஸோ இது ஜென்ரல் IR பேஸ்டு. இங்கே பார்லிமெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா
for Andhra Pradesh, new capital city declared in 2014. AP Reorganization Act 2014ல ஏபிக்கு நியூ கேபிட்டல் சிட்டின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ இப்போது ஒரு 12 இயர்ஸ் கழித்து அதுக்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்து அமராவதியை கேபிட்டல் ஸ்டேட்டஸாக கொடுக்கறதுக்காக பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு பில் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அமராவதி வந்து கேபிட்டல் சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ரெகக்னேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா ஒரு ஸ்டேட்டை க்ரியேட் பண்ணுறப்ப இந்தியாவில் அதுக்கு கேபிட்டல் ரீஜனுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்கணும், கான்ஸ்டியூஷனலி கொடுக்கணும், ஸோ லீகலி கொடுக்கணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த ஃபினான்ஷியல் இந்த இதெல்லாம் பார்க்கணும். ஸோ அதனால் அந்த ஏபி சம்மந்தப்பட்ட கேபிட்டல் சிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆக்ட் வந்து பார்லிமெண்ட்டில் வரப்போகுது. இது பாலிட்டி, கான்ஸ்டியூஷன் பேப்பர் 2ல் மெயின்ஸில் வந்து வரும். பேப்பர் 1 தட் இஸ் ப்ரிலிம்ஸில் பேப்பர் 1ல் உங்களுக்கு 10 to 15 கொஷின்ஸ் வந்து வரும். பில், ஆக்ட், பார்லிமெண்ட் அப்படின்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபவுண்டேஷனில் நீங்கள் படிக்கும்போது நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்குவீங்க. ஓகே, ஸோ இது ஜென்ரலாக இந்தியா பற்றி இருக்கக்கூடிய ஒரு நியூஸ். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ ஒரு மாவோயிஸ்ட் ஏரியாவில் ஸோ நமக்கு வந்து March 31, 2026 அப்படிங்கிறத ஹோம் மினிஸ்டர் டெட்லைனாக வச்சுருந்தார். அதை நம்ம முடிச்சிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டில் ஒரு ஸ்பீச்சும் கொடுத்துருந்தாரு. அதனால் இப்போ 2 to 3 டேஸாக வந்து பார்த்திங்கன்னா மாவோயிசம், நக்சலிசம் அது எப்படி ஈவியில் இருந்து இப்போ நமக்கு வந்து அது குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய எடிட்டோரியல்ஸ் வந்து வருது. ஸோ அது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பஸ்டார் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட் இன்னும் அது ரெட் ஜோனில் தான் வச்சுருக்கிறாங்க. அங்கே வயலன்ஸ் குறைஞ்சிருக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் சில பீப்புள் அங்கே வாலண்டியராக வந்து அவங்க சரண்டர் ஆகணுக்காக வெயிட் பண்ணுறதாகவும் அது மாதிரி ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது நமக்கு யூபிஎஸ்சியில் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3ல் இன்டர்னல் செக்யூரிட்டியில் வந்து கேட்கலாம். இன்டர்னல் செக்யூரிட்டி, ஓகே, அந்த சப்ஜெக்ட்டுக்குன்னு ஒரு மெட்டீரியல் எக்ஸ்க்ளூசிவாக வந்து இருக்காது. நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா மட்டும்தான் நீங்கள் அதை வந்து புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி நியூஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் அதை வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இது வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்டது. அடுத்து ஹிந்துவில் பாருங்கள். ஸோ நமக்கு இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவோட சில பார்ட்டில் வந்து சில ஹீட் வேவ் அதிகமாக இருக்கும், சில பார்ட்டில் வந்து ஹீட் வேவ் கம்மியாக இருக்கும். ஸோ அது வந்து மேபி வந்து எல்லைனோ இயராக இருக்கலாம், இல்லை இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ அப்போ வந்து நார்மல் மான்சூன் அந்த மாதிரிலாம் ப்ரெடிக்ஷன் மேல் தான் வரும். ஸோ அந்த ஹீட் வேவ் சம்மந்தப்பட்டது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நார்த் பஞ்சாப், ஹரியானாவில் வந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னு சொல்லி வரக்கூடிய ரெயின்ஃபால் வந்து சில இடத்துல வந்திருக்கு, சில இடத்துல வரலை. அப்படி வந்தனால ராபி கிராப்ஸ்னு சொல்லக்கூடிய வீட்டு, மஸ்டர்டு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நல்ல க்ரோத் இருந்திருக்குது. ஸோ சில இடத்துல அன்சீஸ்னல் ரெயின்ஸ் வரும்போது என்ன ஆகும்னா கிராப் வந்து டேமேஜ் இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும், கிரெயின் ஃபில்லிங் நடக்காமல் போகும். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம கிளைமேட்டை வச்சு தான் வந்து சொல்ல முடியும். ஸோ இது வந்து ஜியாகிரஃபி, ஸோ இது வந்து கிளைமேட்டாலஜின்னு சொல்லுவோம். ப்ரிலிம்ஸில் மெயின்ஸ்லேயும் பேப்பர் 1ல் வந்து உங்களுக்கு கிளைமேட்டாலஜி, ஓசனோகிராஃபி இந்த மாதிரி ஜியாகிரஃபி ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு வரும். இதே பேப்பர் 3ல் பார்க்கும்போது கிளைமேட் சேஞ்ச், என்விரான்மெண்ட் அந்த மாதிரி வந்து பயோடைவர்சிட்டி ரிலேட்டடாக வந்து போயிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஜியாகிரஃபியும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பேசிஸில் தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 30 மினரல் பிளாக்ஸ் வந்து 2025-26ல் நம்ம ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ நியூ பிளாக்ஸ் மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத் இந்த மாதிரி ஸ்டேட்லலாம் நம்ம அலோகேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒடிசாவில் ஒரு 3 மைன்ஸ் இருந்திருக்குது. ஸோ கேரளா, கர்நாடகா இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துலலாம் நம்ம வந்து பிளாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்லிமெண்ட்டில் கொடுத்த ஆன்சர் தான். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ்லேருந்து கொடுத்த இன்ஃபர்மேஷன். இதுவும் இந்தியன் ஜியாகிரஃபி. மினரல் ரிசோர்ஸஸ், ஃபஸ்ட்டு இந்தியாவோட மினரல் ரிசோர்ஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியணும், எந்தெந்த ஸ்டேட்டில் என்னென்ன மினரல்ஸ் இருக்குதுன்னு தெரியணும், மைனர் மினரல்ஸ்னால் என்னென்னு தெரியணும், மேஜர் மினரல்ஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியணும். அப்போ தான் இந்த மாதிரி நியூஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ அப்போ இது பேசிக்காக பார்க்கும்போது ஒரு ஜென்ரல் அவேர்னஸாக நம்ம வந்து நியூஸ் பார்க்க வந்து பழகுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சப்ஜெக்ட் முடிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இன்னும் வந்து ஹோலிஸ்டிக்காக நீங்கள் வந்து நோட் மேக்கிங் இதெல்லாம் வந்து பண்ணலாம். ஸோ அப்போ இன்றைக்கி நம்ம நியூஸ் பேப்பர் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்னு பார்த்துருக்குறோம். நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறதுனால ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் டைரக்ட் இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் சில நியூஸை ஜென்ரலாக வந்து ரீட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து டெக்னிக்கல் நாலேஜ், சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லாமலேயே நீங்கள் வந்து அது எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது பார்த்துருக்குறோம். ஸோ இப்படி நம்ம இந்த ஆப்பர்லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்டெம்ப்ட்டுக்கு வந்து 1 இயர் உங்களுக்கு ஃபுல்லாக கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் கவர் பண்ணுவீங்க. ஈவன் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸே வந்து பத்தலை, யூபிஎஸ்சியில் வந்து பத்தலை, 1.5 இயர்ஸ் நீங்கள் வந்து அப்டேட் இருந்தால் தான் மெயின்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து இது பண்ண முடியுது. அப்போ அட்லீஸ்ட் வந்து நீங்கள் இந்த ஏப்ரல் மேலேருந்தே நீங்கள் வந்து இனிஷியேட் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஹேபிட்டாக வந்து மாறும். ஸோ எவ்ரிடே நமக்கு வந்து உள்ள எடிட்டோரியல்ஸ், பெரிய பெரிய ஆர்டிக்கல் படிக்காட்டியும் பரவாயில்ல. ஸோ அதை கூட நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை அதுக்கும் நம்ம வந்து சில வீடியோஸ் வந்து போகிறதுக்கு வந்து பிளான் வச்சுருக்கிறோம். பட் எவ்ரிடே அந்த ஹெட்லைன்ஸ், சில இம்பார்ட்டன்ட் நியூஸ், நேஷன் ரிலேட்டட் நியூஸ், குளோபல் நியூஸ், வாட் ஹேஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் தி சொசைட்டி அண்ட் த வேர்ல்டு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து கவனிச்சிருங்க.
அப்படி கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த ஸ்கெலிட்டனாவது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கப்புறம் சப்ஜெக்டிவாக நீங்கள் உள்ளே போய் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு இப்போ பாலிட்டி பார்த்தோம், அப்போ பில்லுனா உங்களுக்கு என்னென்னு தெரியுது இப்போ. ஸோ அப்போ உள்ளே போய் படிக்கும்போது ஈஸியாக வந்துருக்கும். ஸோ எக்கனாமியில் WTOனா நீங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருக்கீங்க. அப்போ நீங்கள் WTOனா உங்களுக்கு போய் படிக்கிறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி இன்றைக்கி நம்ம பார்த்த நார்மல் நியூஸ்லேயே உங்களுக்கு சப்ஜெக்ட் எலாபரேட்டாக டைவர்சிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துருக்குது. அதனால் இதை டெய்லி நீங்கள் அந்த அப்டேட்டை கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. ஸோ அப்போ தான் யூபிஎஸ்சியில் காம்படிட்டிவ் எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ண முடியும். ஈவன் குரூப் 1 ஆஸ்பிரண்ட்ஸ் செப்டம்பர் மந்த் நீங்கள் ப்ரிலிம்ஸ் கொடுக்குறீங்க, மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா குரூப் 1 இப்போ யூபிஎஸ்சி லெவலுக்கு இருக்குது, எத்திக்ஸ் இருக்குது, ஐஆர் கேட்குறாங்க, எக்கனாமிக் 100 மார்க்ஸ் கேட்குறாங்க, சயின்ஸ் அண்ட் டெக் 100 மார்க்ஸ் கேட்குறாங்க, என்விரான்மெண்ட் பயோடைவர்சிட்டி கேட்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் ட்ரெடிஷ்னலாக படிக்கக்கூடிய அந்த தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கில் கிடையாது. இதுவும் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணால் தான் நீங்கள் குரூப் 1 லெவல் ஆஃபீஸராக மாற முடியும். ஸோ நீங்கள் குரூப் 1 ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் இந்த நியூஸ் பேப்பர் அப்டேட்டை நீங்கள் பார்த்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, ஸோ நாங்கள் டுமாரோ நம்ம ஒரு நியூஸ் பேப்பரோட கம்ப்ளீட் நியூஸ் அனலைசிஸோட நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.